அனைவருக்கும் வணக்கம். நான் எந்த கட்சியை சேர்ந்தனாலும் கிடையாது. பொதுமக்களில் ஒருத்தியாக இருந்து தான் சொல்கிறேன். நான் ஓட்டு போட்டதே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். விஜயண்ணா, சாரி விஜயண்ணா, இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். அது மாதிரி யாரையும் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு ஒருத்த கூட ஓட்டு போடாமல் இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் 5 ஓட்டும் 5 விதமாக தான் போகுதுங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் அப்படி தான் போயிட்டுருக்கு. யாரும் குடும்ப ஓட்டாக போட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள தம்பி தங்கைங்க எல்லாம் புதுசாக ஓட்டு போட்டவங்களாம் விஜயண்ணாவுக்கு போட்டிருக்காங்க. நிறைய பேர் எங்கள் வீட்டிலே விஜயண்ணாவுக்கு போட்டிருக்காங்க. எனக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களோட அந்த காலை உணவு திட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏழை குழந்தைங்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் அவருக்கு தான் போட்டேங்க. ஆனால் இருந்தாலும் தமிழக மக்களை நினச்சி பார்க்கல, யாரும் நினச்சி பார்க்கல. இப்போ இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு பிரச்சனையானா கவர்னர் ஆட்சி வரும் அப்படிங்கிறாங்க. டெல்லியில் உட்காந்துட்டு தமிழகத்தை இயக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் நியூஸை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இல்லை, இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் தம்பி தங்கைங்க தாவேக்காவில் உள்ளவங்க எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு சொல்லி மெரினாவுக்கு போனாங்கன்னு. அங்கே போய் யாருக்கோ ஏதோ ஒன்று நடக்குது. போன டைம் ஜல்லிக்கட்டில் நடந்து ஒரு பையன் இறந்து போனான், தெரிஞ்சவங்களோட பையன். ஆனால் அவங்க ஃபேமிலியே இதாகிடுச்சுங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஒருத்தவங்களோட இழப்புங்கிறது யாராலையும் அது ஈடுகட்ட முடியாது. இப்போ திடீர்னு பார்த்தா இத்தனை பேர் இணைகிறேன்னு சொல்கிறாங்க, அவருக்கு ஆதரவு தர்றேங்கிறாரு. விசிக தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள் ஆதரவு தரேன்னு நேற்று சொன்னாருங்க. 6 மணிக்கு நான் நியூஸ் பார்த்துட்டு சரி சந்தோஷம், இதோட முடிஞ்சிருச்சு, ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நாங்கள் நினச்சோம். பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு அக்கா இந்த 5 நாள் நியூஸ் முன்னாடியே தான் உட்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் செல் எடுத்தாலும் நியூஸ், நைட் 2 மணி கூட நியூஸு. சரி, இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தளவும் மக்கள் எல்லாரும் டிஎம்கேவை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் என்ன நினப்பாங்க, இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு தமிழகம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரட்டும், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், சரி இவங்களும் ஆட்சி செய்யட்டுமே. உங்களை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் அவங்க தப்பு செஞ்சால் நீங்கள் தட்டி கேட்கலாம், அதை நீங்கள் நிராகரிக்கலாம், அவங்க நல்லது செய்யும்போது ஆதரிக்கலாம். அதுக்கு தானே உங்களே நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை ஏடிஎம்காவாக இருக்கட்டும், அமமுக கட்சியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்க அந்தந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. எங்களை நினச்சி பாருங்களேன், ஏதோ ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை இழந்தா அவங்க குடும்பம் என்ன பாடுபடும், அதை கொஞ்சம் நினச்சி பார்க்குறீங்களா? இது கவர்னர் ஆட்சிக்கு போனால் அவங்க தான் இயக்குவாங்க அப்படின்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட என்ன சொல்கிறது, அமைதியே போயிடுமே. தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாரையும் தானே, இது சாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா வாழ்கிற நாடு தமிழ்நாடு தான். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? இந்த தாவேகா தலைவர் விஜயண்ணா அவர்கள் சீக்கிரத்தில் பதவியேற்று ஒரு இதில் நல்லபடியாக உட்காந்து எங்களுக்கு நல்லது செய்யட்டும், தமிழக மக்களுக்காக எங்களுக்கு நல்லது செய்யட்டும். முதல்ல அவங்களுக்கு சிஎம் பதவியில் உட்கார வைங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது அவங்க ஆட்சி செய்யும்போது தானே தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை தவறானவங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களையும் நம்பி நாங்கள் சீட்டு கொடுத்து நாங்களும் உட்கார வச்சோம்ல. நீங்கள் அரசியலில் உள்ளவங்க யாருமே எதையுமே சாப்பிடாம தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே 100 வந்தால் 90 சாப்பிட்டு தான் 10 தான் எங்களுக்கு தர்றீங்க. அதுவும் தெரிஞ்சு தான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டோம். இல்லை நீங்கள் ஓட்டு கேட்கும்போது என்னென்னமோ சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றலை. அப்பயும் நாங்கள் உங்களை ஆதரிக்க தானே செய்கிறோம். சரி, அந்த ஒரு நல்லது செஞ்சாலும் அந்த ஒரு நல்லதை நாங்கள் நினச்சி தானே நாங்கள் ஆதரிக்க செய்கிறோம். ஆனால் எங்களை நினச்சி பாருங்கள், தமிழக மக்களை நினச்சி பாருங்கள், இந்த வாலிப பிள்ளைங்க பசங்களை நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்தை நினச்சி பாருங்கள். தமிழகத்தில் போராட்டம் வரக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 5 விதமான கட்சி இருக்குங்க. கட்சியை சார்ந்தவங்க மட்டும்தான் ஒரே குடும்பத்தில் குடும்பமாக இருக்காங்களே தவிர பொதுமக்கள் எல்லாரும் 5 வகையான இது என்னது ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அந்த சின்ன பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இளம்பிள்ளை பதமரியாதைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இதில் கலவரமாகி அவங்களுக்கு ஒன்றுன்னு அவங்கள பெற்றவங்க என்ன செய்வாங்க? என் தம்பி தங்க மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுன்னா இழந்தவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியுங்க. தயவு செஞ்சு தமிழகத்தில் கலவரம் வெடிக்க வேண்டாம். இப்போ ஏதோ சொல்லிட்டீங்க, தாவேக்காவுக்கு விசிகா கிடச்சிருச்சு, நான் ஆதரவு கடிதம் அனுப்பிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இதை கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் நேற்றே கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. இப்போ வேறு ஆளுநர் வேறு இதுக்கு 7 மணிக்குள்ளே
திருவனந்தபுரம் கிளம்புறாருங்கிறாங்க. அதில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கீங்கன்னே தெரியலை. யாராருக்கு என்ன ஆக போதோ திக்கு 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 திக்குன்னு இருக்குங்க. நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன், அவங்கள வந்து பதவியில் உட்கார வச்சு தமிழகத்தில் ஒரு அமைதியான சூழலை கொண்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.